division of a decimal number by another decimal number. So question பார்த்தீங்கன்னா 790.5 divide by 0.75. So 790.5 ன்றது dividend, 0.75 ன்றது உங்களோட divisor. So dividend வந்து inside நம்ம போடுவோம் and divisor பார்த்தீங்கன்னா outside நம்ம place பண்ணும். So 0.75. So இந்த question வந்து நீங்க proceed பண்ணனும்னா உங்களோட divisor வந்து main வந்து ஒரு whole number convert பண்ண try பண்ணும். So divisor ஏதாவது some changes நீங்க பண்ணும்போது உங்களோட dividendயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதோட change நீங்க பண்ணனும். So எத்தனை places வந்து divisor மூவ் பண்றீங்களோ அதே மாதிரி தான் வந்து உங்களோட dividendயும் வந்து மூவ் பண்ண வேண்டியிருக்கும். So இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட divisor main thing பாத்தீங்கன்னா motive பாத்தீங்கன்னா உங்களோட divisor வந்து ஒரு whole number convert பண்ண முடியும் so that உங்களுக்கு question solve பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். So இங்க decimal point இருக்கு. So decimal point க்கு அப்புறம் எத்தனை digits இருக்கு பாருங்க 1 2 digits இருக்கு. உங்களோட dividend பாத்தீங்கன்னா decimal point க்கு அப்புறம் ஒரே ஒரு digit தான் இருக்கு which is 5. So இங்க 2 digits இருக்கு. 2 places வந்து மூவ் பண்ணா மட்டுமே உங்களால அதை வந்து ஒரு whole number கன்வெர்ட் பண்ண முடியும். So இது ஒரு digit then இது ஒரு digit. So 2 places நம்ம மூவ் பண்ணணும் because 0 7 5 பாயிண்ட் ஆயிடும். இங்க வந்து நீங்க மூவ் பண்ணி பாயிண்ட் தான் நம்ம இங்க decimal point மூவ் பண்ணிருக்கோம். So 1 2 steps நீங்க தள்ளும்போது என்ன பண்ணும் 075 which means அது வந்து 075 இந்த digit first digit வந்து 0 இருக்கும்போது அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். So 75 ஆயிடும். So உங்களோட நியூ டிவைசர் என்ன ஆயிடும் இப்போ 75 ஆயிடும் which is a whole number. So நம்ம சொல்லிடுறோம் உங்களோட டிவைசர் வந்து ஒரு ஹோல் நம்பரா இருக்கும்போது क्वेश्चन சால்வ் பண்றது ஈஸி. அதனால தான் அந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். பட் இனிஷியலா சொல்லிருந்தோம் டிவைசர்ல என்ன சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட டிவிடெண்ட்லயும் அதே சேஞ்ச் நீங்க பண்ணணும். ஸோ இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா decimal point க்கு அப்புறம் எத்தனை places வந்து மூவ் பண்ணும்போது உங்களால அது வந்து ஒரு whole number கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது 2 places. Likewise இங்க டிவிடெண்ட்லயும் பாத்தீங்கன்னா decimal point வந்து 2 places மூவ் பண்ணும் to the right. So 1 and then 2 point வந்து இங்க மூவ் ஆயிடும். So இந்த பிளேஸ்ல வந்து எதுவுமே இல்லை which means நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா you have to add 0. So இப்போ வந்து உங்களோட நியூ டிவிடெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 79050 ஆயிடும் because பாயிண்ட்ல இருந்து 2 places மூவ் பண்ணு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மட்டும் தான் டிஜிட் இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல டிஜிட் இல்லாத போது நீங்க வந்து 0 ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்க லாஸ்ட்ல வந்துடும், அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ 79050 தான் உங்களோட நியூ டிவிடெண்ட். டிவைசர் பார்த்தீங்கன்னா 75 ஆயிடும். இதை வச்சு நம்ம क्वेश्चन வந்து ப்ரொசீட் பண்ணலாம். எப்பயுமே வந்து உங்களோட டிவைசரை தான் வந்து ஒரு ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். உங்களோட டிவிடெண்ட்ல பாயிண்ட் இருந்தாலும் உங்களால क्वेश्चन வந்து சால்வ் பண்ண முடியும். மேக் ஷூர் டிவைசர்ல என்ன சேஞ்ச் எத்தனை பிளேஸ் நீங்க மூவ் பண்றீங்களோ டு தி ரைட் மூவ் பண்றீங்களோ லைக்வைஸ் உங்களோட டிவிடெண்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா 2 places நம்ம இங்க மூவ் பண்ணிருக்கோம். இங்க 3 placesல இங்கேயும் 3 places தான், இங்க 1 place இங்க 1 place தான் மூவ் பண்ணும். பட் மேக் ஷூர் நீங்க பிளேசஸ் மூவ் பண்ணும்போது அங்க டிஜிட்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்க 0 ஆட் பண்ணலாம். பிகாஸ் ஒரு டெசிமல் நம்பர்ல இருக்கும்போது டெசிமல் பாயிண்ட் வச்சு ஒரு நம்பர் இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் ரைட்ல வந்து 0 ஆட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால தான் வந்து 0 ஆட் பண்ணா நம்ம சொன்னோம். ஒரு ஹோல் நம்பர் ஆர் ஒரு நேச்சுரல் நம்பர்ல லாஸ்ட்ல போய் 0 ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து மிஸ்டேக். பட் வேறஸ் இன் கேஸ் ஆஃப் டெசிமல் நம்பர்ல எக்ஸ்ட்ரீம் ரைட் போய் நீங்க 0 ஆட் பண்ணீங்கன்னா இந்த நம்பர்ல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ உங்களோட நியூ டிவிடெண்ட் அண்ட் நியூ டிவைசர் நம்ம இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட டிவைசர் வந்து ஒரு 2 digit நம்பர், உங்களோட டிவிடெண்ட் வந்து 1 2 3 4 5. ஸோ ஒரு 5 digit நம்பர். ஸோ டிவைசர் வந்து ஒரு 2 digit நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் 2 digit நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 75 into 0 0 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் கிடைக்கும் போது 1 டைம் பார்த்தீங்கன்னா 75, 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கிடைக்குது. பட் இங்கே நமக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 79. ஸோ நீங்கள் எப்பயுமே டேபிள்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 75 இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்பர் இருக்குன்னு ஆர்எல்ஸ் இதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தான் போட முடியும், கூடுதலாக இருக்கும் மாதிரி போட முடியாது. ஸோ இங்கே 150 கண்டிப்பாக போட முடியாது. ஸோ 1 டைம் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 75. ஸோ 75 எத்தனை டைம் பண்ணும்போது உங்களுக்கு 75 கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் பண்ணும்போது விச் இஸ் 75. நெக்ஸ்ட் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ 9 - 5 is 4, 7 - 7 வந்து 0. இங்கே 4 இருக்கு. ஸோ 75 வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஸோ யூ ஹவ் டு பிரிங் திஸ் நம்பர் டவுன். ஸோ 0 கொண்டு வரீங்க. ஸோ 0 கொண்டு வரும்போது இங்கே என்ன இருக்கு 40 இருக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 75 வந்து 1 டைமே பார்த்தீங்கன்னா 75. பட் இங்கே வந்து நீங்கள் 75 போட முடியாது. நம்ம சொல்லிடுறோம் இதை இங்கே வர நம்பர் இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஒரு இது கம்மியாக இருக்க மாதிரி தான் இங்கே நம்பர் போடும்போது உங்களால் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். கூடுதலாக போடும்போது உங்களால் ஜாஸ்தியாக போடும்போது கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ 0ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் 75 into 0 0 தான் கிடைக்க போகுது. அதுதான் இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 - 0 0, 4 -
0 பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் கொண்டுட்டு வரீங்க which is 5. இப்போ இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 405. ஸோ 75 எத்தனை டைம்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக வருது நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 300, 5 டைம்ஸ் வந்து 375, 6 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 450. இங்கே 405 தான் இருக்குது. பட் இதை கூட ஜாஸ்தி நம்பர் இங்கே போட முடியாது. இதை கூட கம்மி நம்பர் இருக்க மாதிரி பார்க்கலாம். 375. ஸோ எத்தனை டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். ஸோ 5 டைம்ஸ் 375. ஸோ இதையும் வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 5 minus 5 0. 0ல் 7 பண்ண முடியாது. ஸோ 10 இங்கே தான் நம்ம borrow பண்ணணும். ஸோ இங்கே 10 minus 7 பார்த்தீங்கன்னா 3. ஸோ நெக்ஸ்ட் யூ ஹவ் டு பிரிங் திஸ் நம்பர் டவுன். ஸோ 300 ஆயிடுச்சு. ஸோ 300 எத்தனை டைம்ஸ் நீங்கள் பாருங்கள் 75 into 4. ஸோ 4 times 75 பார்த்தீங்கன்னா which is 300. ஸோ 75 into 4 300 நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ இதை எல்லாமே நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0. 3 minus 3 பார்த்தீங்கன்னா 0. உங்களோட ரிமைண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 0 ஆயிடுச்சு. உங்களோட கோஷன்ட் பாருங்கள் which is 1054. ஸோ டிவிஷன் பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு 2 digit நம்பர் எடுக்கிறீங்க. நீங்கள் கீழே போட போகிற நம்பர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஆரல்ஸ் இதுக்கு கம்மியாக தான் இருக்கணும். இதுக்கு இப்போ இங்கே 79 இருக்குது. நான் எடுத்துகிட்டு போயிட்டு 80 போட்டு உங்களால் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால தான் இதை நீங்கள் 75 போடுற மாதிரி இருக்கணும் ஆரல்ஸ் இதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கணும். அதனால தான் இங்கே 75 நம்ம போட்டிருக்கோம். ஸோ டிவிஷன் செக் எல்லாருக்குமே தெரியும். உங்களோட கோஷன்ட் அண்ட் உங்களோட டிவைசர் which is 75 அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டிவிடெண்டுக்கு வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா which means உங்களோட ஆன்சர் கரெக்ட். பிகாஸ் நம்மளோட இந்த கேஸில் வந்து ரிமைண்டர் வந்து 0 இருக்குது. ஸோ ரிமைண்டர் வந்து நீங்கள் செக்குக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ரிமைண்டர் 0 இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோஷன்ட் இன்ட்டு டிவைசர் பண்ணும்போது உங்களோட டிவிடெண்ட் கிடைச்சதுன்னா which means உங்களோட கொஸ்டின் வந்து கரெக்ட். நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு மீனிங். Thank you so much for watching this video.